பட்டியலின மக்களின் வாக்குகளை பெறவே தாவேக்கா முயற்சி செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நடுநாடு மூளைக்கிணறு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரைவில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்று கூறினார். பட்டியலின மக்களை குறிவைத்தே தாவேக்கா அரசியல் செய்வதாக தெரிவித்த வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனது வாக்குகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் அட்டைக்கத்து என்று சாடிய அவர், விசிகா போர்வால் என்று குறிப்பிட்டார். தாவேக்கா தலைவர் விஜய் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இரவு முழுவதும் மனப்பாடம் செய்து பேசுவதாகவும் வன்னியரசு கூறினார். கிராமத்தில் சொல்லுவாங்க, நைட்லாம் ராவெல்லாம் முடிச்சிருந்து வயலில் காட்டில் பருத்தி எடுத்து துவரை எடுத்து நெல் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம களத்து மேட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும், இடையில எவனாவது அள்ளி போயிடுவான். ஆனால் கண் துஞ்சாமல் நம்ம அதை அள்ளி கொண்டு நம்ம குதிரைக்குள்ளேயோ நம்ம வீட்டுக்குள்ளேயோ கொண்டு வரணும்னா அதற்கு எம்மாம்பாடு பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாக்குகள் நம்முடைய மக்களை பாதுகாக்கக்கூடியது.